அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை இரண்டும் ஒரே நாள்ல வருது. நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடு கிருத்திகை வருது. முருகன் கோவிலுக்கு இந்த இரண்டு பொருளை வாங்கி கொடுங்கள், உங்களுடைய கடன் முழுவதும் உடனே தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்ன பொருட்களை நம்ம முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும், இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல நம்ம முருகப்பெருமானை எவ்வாறெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். இந்த நாள்லயே நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கிடைக்கிறதுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ கிருத்திகை நட்சத்திரத்திலையும் நம்ம முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நாளைய தினத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னா, நாளைதான் ஆங்கில மாத பிறப்பு, நம்மளுக்கு முதல் தேதி. இப்ப மாதத்தின் முதல் நாளாக இருப்பதினால் கண்டிப்பா நாளைய தினம் முருகன் கோவிலுக்கு இந்த இரண்டு பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லார்கிட்டையுமே இப்ப பெரிதாக ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடியது இந்த கடன் பிரச்சனை. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில நம்ம கடன் வாங்கி இருப்போம். அது எந்த கடனா வேணாலும் இருக்கலாம். ஹவுஸ் லோன், பைக் லோன், போன் லோன் அப்படின்னு நிறைய நம்ம கடன் வாங்கி இருக்கிறோம். நம்மளுடைய அவசிய தேவைக்காகவும் அவசரத்திற்காகவும் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லைங்களா? அந்த கடனை நம்மளால திருப்பி செலுத்த முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அப்படி நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு முருகப்பெருமானினுடைய அருள் நம்ம கூடவே இருந்துருச்சு அப்படின்னா அந்த கடன் எப்படி தீர்க்கப்படுகிறது அப்படின்னு இப்போ நம்மளால வார்த்தையால சொல்ல முடியாது. கடகடன்னு அந்த கடனை கட்டி முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடுவோம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி செலுத்துவதற்குண்டான நாள். எக்காரணத்தை கொண்டும் நாளைய தினம் கடனை திருப்பி கொடுங்கள், கடன் வாங்காதீர்கள். அது ரொம்ப உங்களை அவ்வளவு சீக்கிரம் அந்த கடனை உங்களால திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமைந்து விடும். அதனாலதான் செவ்வாய்க்கிழமையில கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா கடனை நீங்க தாராளமா திருப்பி கொடுக்கலாம். எந்த ஒரு அதுல ஒரு தவறும் கிடையாது. சரிங்க. இப்போ முருகன் கோவில், உங்க வீட்டிற்கு அருகில் எந்த முருகன் கோவில் இருந்தாலும் சரி, அந்த முருகன் கோவிலுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை நாளைய தினம் நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். நாள்பட்ட கடன், தீரவே முடியாத நோய்கள், சொந்த வீடு, இது மாதிரி இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். முக்கியமா கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாளைய தினத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஹோரை நேரத்துல வாங்கி கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க. இல்லம்மா நாங்க வேலைக்கு போறோம், அதனால முன்னாடியே நாங்க வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா நாளைய தினம் கண்டிப்பா இந்த இரண்டு பொருட்களை வாங்கி கொடுங்க. காலை மாலை எப்ப வேணாலும் வாங்கி கொடுத்துக்கலாம். ஆனா நாளை மாலைக்குள்ளாக நீங்க இதை வாங்கி கொடுத்துருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதற்கு குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரை நேரத்துல நாம வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். வாங்கி கொடுக்க முடியாது, நாங்க வெளியில போயிருவோம், மற்ற நேரங்கள்ல வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க வாங்கி கொடுக்கலாம். என்ன பொருளை நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்ப்பது செவ்வரளி பூ. பொதுவாக முருகப்பெருமானுக்கு பிடித்தது இந்த செவ்வரளி பூ. இந்த செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுப்பதினால் நம்மளுக்கு முற்றிலுமாக நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும். கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதற்கு அடுத்தது துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு உங்க வசதிகளுக்கு ஏற்பதான் 1/2 கிலோ 1 கிலோ அப்படின்னு உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க துவரம்பருப்பை கோவில்களுக்கு தானமாக வாங்கி கொடுங்க. இந்த ரெண்டு பொருளையுமே வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு முருகப்பெருமான் கண்டிப்பா அருள் புரிவார். இந்த செவ்வரளி பூவை வாங்கிட்டு உங்க கையால கட்டி அதை முருகன் கோவிலுக்கு கொடுப்பது மேலும் சிறப்பை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும்.
இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிருத்திகை நட்சத்திரத்துல நம்ம வீட்டுல வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா சொல்லிடுறேன். வழிபாடு அப்படின்ன உடனே ரொம்ப பெரிய வழிபாடா இருக்குமோ, இதுல வந்து நேரம் ரொம்ப டைம் எடுத்துக்கும், நிறைய வந்து நெய்வேத்தியம் அது இதுன்னு வாங்க சொல்லுவாங்க, இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்பா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய சேனலை ரெகுலரா பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும், ரொம்ப எளிமையா எல்லாராலையும் வழிபாடு செய்யக்கூடிய எளிய வகையில தான் நான் சொல்லுவேன். இப்ப எப்படி செய்யணும் அப்படின்னா, முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. கிடைக்கல அப்படிங்கிறவங்க செவ்வந்தி பூக்கள் வந்து இந்த டைம்ல ரொம்ப கிடைக்கும், அதை வச்சு கூட நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவது. கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே, கிருத்திகை அப்படிங்கிறது 6 கார்த்திகை பெண்களை குறிக்கும் வகையில தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று நாம முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்கிறோம். உங்களுக்கு ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க, அதுல 6 அகல் விளக்கு, அதுல வந்து நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். இதுல அடியில நீங்க வெத்தலை வச்சு ஏத்துறீங்க அப்படின்னாலும் ஏத்திக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஒரு சிலர் பரிகார தீபமான வெற்றிலை தீபங்கள்லாம் வீட்டுல ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெற்றிலை இல்லாமல் 6 அகல் விளக்குல நீங்க எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அந்த 6 கார்த்திகை பெண்களை குறிக்கும் வகையில நம்ம கிருத்திகை நட்சத்திரத்துல இந்த தீபம் ஏத்தி வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதற்கு அடுத்தது நெய்வேத்தியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் நீங்க வச்சுக்கலாம், பாயாசம் வச்சுக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க, இது வசதியா இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. இல்ல ரொம்ப அதெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க 1 டம்ளர் பால், அதுல தேன் இல்லைன்னா சர்க்கரை ஏலக்காய் தட்டி போட்டு வச்சிருங்க, இவ்வளவுதான். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வீட்லயுமே நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிறதுனால துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து அம்பாளுக்கும் வழிபாடு செய்ய உகந்த நாட்கள். மாத பிறப்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நீங்க துவரம் பருப்பு வாங்குவதனால உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நாளைய தினம் வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம், கந்தகுரு கவசம் பாராயணம் பண்ணலாம், கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணலாம். எது உங்களுக்கு தெரியுமோ அதை மனமுருகி முருகனை நினைத்து பாராயணம் பண்ணுங்கள். கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருளால் நன்மைகள் நடக்கும். அதுக்கு அடுத்தது தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நாளைய தினம் முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை, இது எல்லாமே ஒன்றாக வரக்கூடிய அதி அற்புதமான நாள். இந்த நாள்ல முருகன் கோவிலுக்கு இந்த 2 பொருட்களை நீங்க வாங்கி கொடுப்பதினால் சொந்த வீடு கனவு நனவாகும், தீராத நோய்கள் தீரும், கடன் பிரச்சனைகள் தீரும். கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். முருகன் மேல் நம்பிக்கை வைத்து இந்த 2 பொருட்களை தானம் செய்யுங்கள். முருகனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும். நம்பிக்கையோட செய்யுங்க, கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்